அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு AutoCAD tutorial சீரிஸ்ல சர்க்கிள்ல tan radius அப்படிங்கிற மெத்தட பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த tan radius அப்படிங்கிறது இந்த இடத்துல tan அப்படினா tangent அப்படின்றத குறிக்கிறது. ஸோ tangent radius மெத்தட்ல எப்படி ஒரு சர்க்கிள் வரையலாம். tangentனா தொடுகோடுன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு tangentஐ யூஸ் பண்ணியும் ஒரு ரேடியஸை ஸ்பெசிஃபை பண்ணி எப்படி நம்ம ஒரு சர்க்கிள் வரையலாம்னு பார்க்கலாம். இப்போ இந்த மெத்தட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு மெனு பாரில் ட்ராவில் சர்க்கிளில் tan radius. இப்போ இந்த மெத்தடுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஸ்பெசிஃபை பாயிண்ட் ஆன் ஆப்ஜெக்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் டேஞ்சன்ட் ஆஃப் சர்க்கிள்னு கேட்குற இடத்துல ஒரு டேஞ்சன்ட் பாயிண்ட்டை பிக் பண்ணுறீங்க. ஸ்பெசிஃபை பாயிண்ட் ஆன் ஆப்ஜெக்ட் ஃபார் செகண்ட் டேஞ்சன்ட் ஆஃப் சர்க்கிள்னு கேட்குற இடத்துல ரெண்டாவது டேஞ்சன்ட்டை பிக் பண்ணுறீங்க. அதுக்கடுத்து ஸ்பெசிஃபை ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள்னு கேட்கும். இந்த இடத்துல ரேடியஸ் ஒரு 30. ரெண்டு டேஞ்சன்ஷியல் லைனை டச் பண்ணி ரேடியஸ் 30க்கு ஒரு சர்க்கிள் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ இதுவே இந்த ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா C கொடுத்து என்டர் பண்ணுறேன். TTR அதாவது டேஞ்சன்ட் ரேடியஸ் tan ரேடியஸ்க்கு இந்த பட்டனை பிக் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கேட்குது டேஞ்சன்ட், செகண்ட் பாயிண்ட் டேஞ்சன்ட். இப்போ ரேடியஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20. இப்போ இந்த ரெண்டு லைனை டச் பண்ணி ரேடியஸ் 20க்கு ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆகிருக்கு. இதோட பயன்பாடுகள் என்னன்னு சொல்லி நம்ம பின்வரும் வீடியோக்களில் பார்ப்போம். இதுதான் tan ரேடியஸ் மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.